குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பூச்சி பூச்சி. ஏய் மேம் வந்துட்டாங்கப்பா. குட் மார்னிங் மேம். என்னம்மா லாஸ்ட் ரோலெல்லாம் நிறைய பேரை காணா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? ஆர்ட்ஸ் கிளாஸ் வீக்லி ஒன்ஸ் தான் வரும், ஆப்சென்ட் ஆகாதீங்கன்னு. படிச்சு படிச்சு சொன்னாலும் யாராவது ஒரு ஆள் ஆப்சென்ட் ஆயிடுங்க. சரி, யாரெல்லாம் இன்னைக்கு ஆப்சென்ட் சொல்லுங்க. மேம் ஹனி வரல மேம். அவங்க வீட்ல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாம். லீவ் இருக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியது தானே? எல்லாரும் ஆர்ட்ஸ் கிளாஸ் வரும்போது தான் லீவ் போடுறீங்க. இருக்கட்டும், இனி ப்ராப்பரா ரீசன் இல்லாம யார் யாரெல்லாம் லீவ் போடுறீங்களோ அவங்க எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? யா, கம் இன். நீங்க யாருமா? மேம், 3rd B ல இருந்து மீனா மேம் தான் அனுப்பி வச்சாங்க. கம்பைன்ட் ஆர்ட்ஸ் கிளாஸ்னு சொன்னாங்க. ஆமா, மறந்தே போயிட்டேன். ஓகேம்மா, அந்த லாஸ்ட் ரோல ஒரு பெஞ்ச் ஃப்ரீயா இருக்கு, அங்கே போய் உட்காருங்க. ஓகேம்மா, உங்களை பத்தி ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். மை நேம் இஸ் சனா. I am studying in 3rd standard B section. ஏய் என்னப்பா 3rd standard படிக்கிற பொண்ணு நம்மளோட கம்பைன்டா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், இனிமே ஆர்ட்ஸ் கிளாஸ் மட்டும் கம்பைண்டாக தான் நடக்கும். வேறு கிளாஸ்லேருந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கம்பைண்டாக ஜாயின் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. ஓகே, இன்னைக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்னென்ன லெசன் எடுத்திருக்கோன்னு தெரியாது இல்லையா? அதனால் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெண்டாக பிரிஞ்சு 2 டீமாக இது வரைக்கும் நம்ம என்னென்ன லெசன்ஸ் எடுத்திருக்கோமோ அது எல்லாத்தையும் செஞ்சு பார்க்க போகிறீங்க. 2 டீமாக பிரிஞ்சு செய்யுங்க. இதில் யார் வின்னர்ன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். டுடேஸ் டாபிக் என்னென்னா பேப்பர் கிராஃப்ட். பேப்பர் மட்டுமே வச்சு நீங்கள் இன்னைக்கு கிராஃப்ட் பண்ண போகிறீங்க. ரெகுலரா நம்ம கிளாஸ் எப்படி நடக்கும்னு தெரியும்ல, அதே மாதிரி ஸ்டூல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருங்க. ரெனி மேம் வர்றதுக்குள்ள நம்ம ஸ்டூல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம், இல்லனா மறுபடியும் கோவப்படுவாங்க. புதுசா வந்திருக்க பொண்ணையும் நம்ம டீம்லயே சேர்த்துக்கோமா? டூ லேட் மினி, அங்க பாரு. ஹாய் சனா, மை நேம் இஸ் ரெட் ரோஸ். நீ எங்களோட டீம்லயே ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லா திங்ஸுமே கபோர்டில் இருக்குது. பேப்பர் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணணும். யாருமே க்ளே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் மட்டும் எடுக்கணும். அனாவசியமாக நிறைய திங்ஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. டீமுக்கு ஒரு ஆள் மட்டும் வந்து உங்களுக்கு வேண்டிய திங்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போங்க. ரெடி, நீ போறியா? இல்லைப்பா, நான்லாம் வரல, நீயே போயிடு. ரெட் ரோஸ், நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு தானே ரொம்ப பக்கத்துல இருக்க கபோர்டு, அதனால என்னென்ன திங்ஸ் வேணுமோ நானே எடுத்துடலாம். கலர் பேப்பர்ஸ் தானே, இன்னைக்கு பேப்பர் கிராஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கிளேலாம் எதுவும் எடுக்கக்கூடாது, வெறும் பேப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுவும் அட்ராக்டிவான கலர்ஸ் மட்டும் எடுத்தாதான் நம்ம வின் பண்ண முடியும். ஓகே, இந்த கலர் நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்கா? ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. ஏய் வாவ், இந்த ப்ளூ நல்லா பிரைட்டா இருக்குல்ல? ஓகே, இதையும் நான் எடுத்துக்கிறேன். என்ன கிராஃப்ட் பண்றதுன்னு ஒரு ஐடியா கூட இல்ல. இதுல நான் எதை எடுக்கிறது? இந்த ரெடி எடுக்க சொன்னா வேற போவே மாட்டேங்கிறான். சரி, பேசாம அவ எடுத்த கலர் பேப்பர்ஸ் மாதிரி எடுக்காம நம்ம கிளிட்டர் ஷீட்டும் கலர் பேப்பர் ரெண்டுமே எடுப்போம். கிளிட்டர் ஷீட்லயே எது நல்லா அட்ராக்டிவா இருக்கு? இந்த பிங்க் கலர் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் நல்லா அட்ராக்டிவா இருக்கு. வாவ், இந்த ராணி பிங்க்கும் நல்லா இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு வேண்டிய பேப்பர் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டீங்க தானே? ஆமா, 2 டீம்னு சொன்னேன்ல. சரி, யாரெல்லாம் எந்தெந்த டீம்ல இருக்கீங்க சொல்லுங்க. மேம், மைசெல்ஃப், ரியா, ரெனி, மினி, நாங்க ஒரு டீம் மேம். மேம், ரெட் ரோஸ், ரீட்டா, சனா, நாங்க ஒரு டீம் மேம். ஓகே, உங்களுக்கான டைம் பாத்தீங்கன்னா 15 minutes. your time starts now. ரெட் ரோஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் டீமா தானே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் எதுக்கு தனியா போய் பண்ணிட்டு இருக்க? ஐயோ ரீட்டா, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னா 15 மினிட்ஸ்ல கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட்டை நான் 15 மினிட்ஸ்க்குள்ள பண்ண முடியும். அதே மாதிரி நீயும் உனக்கு தெரிஞ்சதை பண்ண, அப்போதான் நம்ம டீம்ல நிறைய பண்ண மாதிரி இருக்கும். அப்போ சனா, சனாவுக்கு கிராஃப்ட் பத்தி என்ன தெரியும்? அவ இப்பதான் நியூவா வந்திருக்கா, அதனால அவன் வந்து நம்ம செய்யறத பார்க்கட்டும், அதுக்கு அடுத்த கிளாஸ்ல அவ பண்ணட்டும். என்ன ஓகேவா சனா? ஓகே. பாரு, சனாவே ஓகே சொல்லிட்டா. சனா, நான் உனக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன், நான் பண்ணும்போது கரெக்டா பாரு. ரெட் ரோஸ், நீ என்ன பண்றன்னு சொல்லு, அப்பதானே எங்களுக்கு தெரியும். சரி சரி சொல்றேன். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னா விடவே மாட்டீங்களே. இங்க பாரு, முதல்ல வந்து நான் ஒரு பேப்பர் பிங்க் கலர் பேப்பர்ல பண்ணல, அதே மாதிரி பண்றேன். ஃபர்ஸ்ட் பண்ணது நல்லா பெரிய பேப்பர்ல இது மாதிரி நம்ம வந்து 1 by 1 மடிச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடுல பேக் சைடுல, ஃப்ரண்ட் சைடுல பேக் சைடுல அதே மாதிரி மடிச்சிட்டு அதை வந்து 2 ஹாஃபா இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஓகேவா? முதல்ல நம்ம பண்ணோம்ல, அதையும் இதையும் ஜாயின் பண்ணோம்னா இது ஒரு அழகான ஃப்ராக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கேன்? இதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வச்சா அப்படியே ஒரு டால் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஃப்ராக்ல இப்போ வந்து அந்த ஹை ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஒரு ஃபேஸ் வைக்கணும். ஃபேஸ்க்கு க்ளே வச்சாதான்ப்பா நல்லா இருக்கும். ஆனா மேம் க்ளே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால வேற வழியே இல்லை. இங்க பாத்தீங்களா, ஒரு ஃபேஸ்னா வரைய போறேன். ஒரு குட்டியா ஒரு ரவுண்டா ஒரு பேப்பர் கட் பண்ணிட்டு அதுல 2 கண்ணு, ஒரு மூக்கு, அப்புறம் கியூட்டா ஒரு வாய் வரைஞ்சு இப்போ அந்த ஃப்ராக் இருக்கு இல்லையா,
பண்ணிட்டோம்னா இது கியூட்டான டால் மாதிரி ரெடி ஆயிரும். அப்படியே என்னோட கியூட் டால் ரொம்ப அழகா இருக்குல. ரெட் ரோஸ், உனக்குள்ள இவ்ளோ பெரிய கலைஞன் ஒளிஞ்சிருக்கதே இப்பதான்ப்பா எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுல, இப்போ நீ என்ன பண்ண போற சொல்லு. ரெட் ரோஸ், உன்ன மாதிரி நான் சர்ப்ரைஸ்லாம் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, வெறும் சிம்பிள் கிராஃப்ட் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். மொத்தம் 4 பேப்பர் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கணும். முதல்ல ஒன்று சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு, இன்னொரு பெருசு. ஓகேவா? இது மாதிரி 4 ஷேப்ல பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 4ஐயும் இது மாதிரி கம் போட்டு ஒட்டிடணும். ஓகேவா? ஒரு எட்ஜ்ல ஒட்டினதுக்கு அப்புறம் இப்போ இன்னொரு எட்ஜ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒவ்வொன்றா மடிக்கணும். இந்த மாதிரி பாத்தியா, இது ஒரு கர்வா வருது இல்லையா? இதுக்கு தான் நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ல பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்களா, இது பார்க்கிறதுக்கு ஒரு பலூன் மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மேம் பண்ணாங்கல ஒரு ஃப்ளவர், அதுதானே நீ பண்ண போற? இல்ல ரெட் ரோஸ், மேம் ஒரே கலர்ல தானே பண்ணாங்க. இங்க பாத்தியா, நான் டபுள் கலர்ல பண்றேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நான் ஒரு ட்ரீ மாதிரி ரெடி பண்ண போறேன். அதுக்கு தான் இது மாதிரி டபுள் கலர் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வயலட் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதுக்காக இந்த ரேடியம் கலர் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஸோ ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கவேன், ட்ரீ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, மேம் ஃப்ளவர் தானே பண்ணாங்க, இத வச்சு எப்படிப்பா ட்ரீ பண்ண முடியும்? நான் தான் சொல்லுவேன்ல, ஏன் அவசரப்படுற? இங்க பாத்தியா, ஒரு டார்க் கலர் ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் லைட் கலர் வச்சுட்டேன், அப்புறம் இன்னொரு டார்க் கலர் லைட் கலர், இதே மாதிரி மாத்தி மாத்தி வச்சுட்டு லாஸ்ட்ல ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டெம்முக்கு பதிலா அந்த ஐஸ் ஸ்டிக்கை கொடுத்துட்டோம்னா இது ஒரு ட்ரீ மாதிரி ஆயிரும். பாத்தியா, ட்ரீ மாதிரியே இருக்குல்ல? ஆமா ஆமா, இது ட்ரீ மாதிரியே இருக்கு. ஆனா ஒரு சைடுல பார்த்தா இது விசிறி மாதிரியும் இருக்குப்பா. விசிறி மாதிரியே இதை வச்சுக்கலாம். நீங்க 2 பேருமே நல்லா கியூட்டா பண்ணிருக்கீங்க. ரெனி, நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேம் தான் பண்ண போறேன். இந்த கேமை எப்படி பண்றதுன்னு நான் புக்ல தான்ப்பா படிச்சேன். இது பண்ணணும்னா 2 பேப்பர் வேணும். ரெண்டுமே டபுள் கலர்ல இருக்கணும், அதாவது வேற வேற கலர்ல இருக்கணும். ஓகேவா? ஒன்னு லைட் கலர் ஒன்னு டார்க் கலரா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். அதனால இங்க பாத்தியா, நான் ஒரு டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு சைடா மடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர், அதுக்கப்புறம் கிரீன் கலர், அப்புறம் ப்ளூ கலர் கிரீன் கலர், இப்படியே மாறி மாறி மடிச்சோம்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ மாதிரி பெருசா ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதை வச்சு இது மாதிரி ஜாலியா விளையாடலாம். சூப்பரா இருக்கும். ஹை மினி, இது பாக்குறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியே இருக்குப்பா. நம்ம ஸ்ப்ரிங் விளையாட வச்சு விளையாடுவோம்ல, அது மாதிரியே இருக்குல்ல? ரெனி, இதை விட சூப்பரான ஒரு கேம் வச்சிருக்கேன். ஆனா அது பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். எனக்கு ஒரு கிளிட்டர் ஷீட்ல சர்க்கிள் மட்டும் போட்டு கொடுக்குறியா? இந்த கிளிட்டர் ஷீட் கொடுப்பா. சர்க்கிள் தானே, ஈஸியா போட்டுடலாம். இங்க பாத்தியா, அழகா போட்டிருக்கேல? இது ஒரு சர்க்கிளா? சர்க்கிள்ல இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஏதாவது வச்சுதான் போடணும். இங்க பாத்தியா, இப்படிதான் சர்க்கிள் போடணும். ஆடி பாவி, நான் நல்லா தானே போட்டிருந்தேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல ரெனி. சர்க்கிள்லாம் இது மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு தான் போடணும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி இதோட அவுட்லைன்ல அழகா வரைஞ்சு இதை நீட்டா கட் பண்ணணும். நானே கட் பண்ணிடுறேன், உனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப பாத்தியா, சூப்பரா கட் பண்ணிட்டேல? இது பாக்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கா? இதோட சென்டர்ல இது மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபெவிகால் வச்சு இது மாதிரி ஒட்டணும்னா மேல ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி நான் இன்னும் 2 பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஒன்னு டார்க் கலர் ஒரு லைட் கலர், அந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி இதை ஒட்டிட்டோம்னா இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஹேய், நீ கேம்னு தானே சொன்ன, இத பாக்குறதுக்கு ஒரு கொடை மாதிரி இருக்கு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டே நீ. நான் பண்ணது ட்ரிபிள் லேயர் கொடை. பாத்தியா, 3 லேயர் இருக்கு. 3மே கலர் கலரா இருக்குல? கன்றாவியா இருக்கு. இத போய் கொடைன்னு சொன்னா யாராவது நம்புவானா? மேம் வந்துட்டாங்கப்பா. ஓகேமா, உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ யாரெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? இதை நான் ஃப்ளவர் மாதிரி தானே சொல்லி கொடுத்தேன். டபுள் கலர்ல ட்ரீ மாதிரி பண்ணிருக்கீங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. அடுத்து வேற யார் என்ன பண்ணிருக்கீங்க? வாவ், ஒரு அழகான கவுன் மாதிரி பேப்பர்லயே ஸ்டிச் பண்ணிருக்கீங்க. இந்த கிராஃப்ட் நான் சொல்லி கொடுக்கலையே, யார் இதை பண்ணது? ஓ, மேல டால் மாதிரி வச்சிருக்கீங்களா? அப்போ இது ஒரு டாலா? எஸ் மேம், இது ஒரு டால் கவுன் செட். இது நான் தான் பண்ணேன். கம் ஆன் மா, எல்லாரும் ரெட் ரோஸ்க்கு கிளாப் பண்ணுங்க. போதும் போதும், கிளாப் பண்ண சொன்னா யாரு விசில் அடிக்கிறது? ஓகே, அடுத்து யார் என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்ப்ரிங் கேம் தானே அது. இதுதான் நான் லெசன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஸ்ப்ரிங் கேம் தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, நல்லா பண்ணிருக்கீங்க மினி, சூப்பர். தேங்க் யூ மேம். அடிப்பாவி, புக்ல பார்த்து பண்ணேன்னு என்கிட்ட சொன்ன. அதே சும்மா. நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஓ வாவ், இது ஒரு கொடை மாதிரி இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடை ஒரே கொடையா பண்ணிருக்கீங்க. வாவ், இது நல்லா இருக்குமா? ஓகே, அப்போ இன்னைக்கு கிராஃப்ட் கேமோட வின்னர் யாருன்னு பார்த்தரலாமா? இன்னைக்கு கேமோட வின்னர் ரெட் ரோஸ், சனா அண்ட் ரீட்டா டீம்.
டீம். ஏன்னா அவங்க பண்ண ட்ரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. நான் ஒரு ஃப்ளவர்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன், இதை ட்ரீயாக கூட மாற்ற முடியும்னு ரீட்டா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெட் ரோஸ் அவங்க பண்ண இந்த கவுன் இருக்கு இல்லையா, அவுட் ஆஃப் த வேர்ல்டுமா. இதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணணும். அதுக்காகவே இந்த கவுன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம்லேயே ஒட்டி வைக்க போகிறோம். ஓ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரெட் ரோஸ், நம்ம மேம் இது வரைக்கும் எந்த கிராஃப்ட்டுமே கிளாஸ் ரூம்ல ஒட்டினதில்ல. சூப்பர் ரெட் ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம பார்பி ஏஞ்சல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.